முதல்வர் விஜய் அவர்களின் பெரம்பூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் தலை கை கால் வெட்டப்பட்டு ஒரு டெட் பாடி ஒன்று இருந்திருக்கு சூட்கேஸில். அந்த கொலையில் வந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்று காவல்துறை தரப்பில் கூறுறாங்க. அதாவது இன்னும் அது உண்மையான குற்றவாளிகளா, இல்லை இப்போ முதல்வர் தொகுதின்றதுனால வந்து கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி வேறு யாராவது கை காமிக்கிறாங்களா காவல்துறை அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. அந்த சந்தேகத்திற்கு உண்டான ஒரு கேள்விகளையும் நான் கேட்குறேன். இது உங்களுக்கும் தோணுச்சுன்னா நீங்களும் யோசிச்சு பாருங்கள். அதாவது கொலை செய்யப்பட்டவர் அமீர் அலின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. கொலை செய்தவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மனைவி ரஹீமா, அவருடைய ஆண் நண்பரான அஷ்ரப் அலியோட சேர்ந்து கொலை செய்யப்பட்டதாவா காவல்துறை அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கொலை அவங்களே செஞ்சுருக்கட்டும், நான் ஒன்றும் கண்டுக்கு சொல்லலை. அதாவது அவங்க கொலை பண்ணாங்கன்னா ஓகேவா, கொலை பண்ணிவிட்டு கை கால்களை வெட்டி பாடி மட்டும் ஏன் கொண்டு போய் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் போடணும்? அதாவது பப்ளிக் பிளேஸ்லையா கொண்டு போய் போடணும் பாடியை? ஓகேங்களா? அதாவது நார்மலாக இப்போ ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் ஏரியிலையோ குளத்துலையோ கொண்டு போய் இப்போ உடலாம் மறைக்க தான் பார்ப்பாங்க, இல்லை மண்ணை தோண்டியோ மறைக்க தான் பார்ப்பாங்க. ஓகேவா? இது போன்ற பப்ளிக் பிளேஸில் வந்து போட்டு போலீஸுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி செயலை செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து சேலஞ்சு மாதிரி. அதாவது முதல்வர் தொகுதியில் வந்து கை கால் தலை வெட்டப்பட்டால் வந்து அன்ஐடென்டிஃபை பாடி. ஓகேங்களா? அன்ஐடென்டிஃபை பாடி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கண்டுபிடிக்கிற சிரமம். இது வந்து போலீஸுக்கு சேலஞ்ச் செய்கிற மாதிரி இந்த செயலை ஏன் அவங்க செய்கிறாங்க? அதில் ஒரு எனக்கு கேள்வி எழுது. ஓகேவா? அதாவது இந்த முதல்வர் தொகுதின்றதுனால போலீஸ் வந்து யாரையாவது கை காமிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு எழுது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியோட கை கால்கள் தலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா, அதை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் நியூஸை தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது கை கால்கள்லாம் தலையெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆனால் இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலில் தலைகள்லாம் ரெக்கவர் பண்ண மாதிரி எனக்கு சரியாக தெரியல. அதனால் காவல்துறை வந்து இதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க மக்கள் உங்களுக்கும் இந்த சந்தேகம் எழுது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரியுங்களா? அதாவது ஒரு க்ரைம் ரெக்கார்ட், அதாவது ரவுடிகள் தான் இந்த மாதிரி செய்வாங்க, சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது தலையையும் கை காலையும் வெட்டி பாடி மட்டும் பப்ளிக் பிளேஸில் வீசிட்டு போவாங்க. அவங்களால் மட்டும்தான் அந்த செயலை செய்ய முடியும். சாதாரண காமன் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தப்பு செஞ்சுருந்தால் அந்த தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு பாடி வந்து மறைக்க தான் பார்ப்பாங்க. ஓகேவா? இதுதான் என்னோடய கேள்வி.